திருவோண நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு குரு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள், அதாவது 30 வயசு வரைக்கும் ராகு மகாதசை வரும். ஒரு சில பேருக்கு வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 33 34 வயசு வரைக்கும் ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது. கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 27 28ஓட முடியும். இப்போ ராகு தசை என்ன பண்ணும்? சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, அந்த வீட்டு அதிபதி என்ன பலன்களை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்கும். குரு பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. 7.5 சனி விடுதலையான பிறகும் உங்களுக்கு இப்போ தான் 1.5 வருஷம் ஆகிருக்குது. திருக்கணித முறைப்படி இன்னமும் எனக்கு ரிலீஃப் ஆகலை. இப்போ ஆகும். இப்போ தான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னாக்கா இப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா 7.5 சனி விடுதலையான பிறகு கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார். என்னதான் இருந்தாலும் இந்த குரு பகவான் வந்து இப்போ கோச்சார ரீதியாகவே சுபகிரகம். ஒரு இடத்துக்கு வந்து தன்னுடைய பார்வை பலத்தை செலுத்துகிறார் அப்படின்னாக்கா அந்த பார்வைக்கு உண்டான பலன்களை இந்த குரு கொடுக்கணும். பொதுவாகவே குரு சுபகிரகம். இந்த சுபகிரகம் பார்வை படும்போது எல்லாமே ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, இது வரைக்கும் ஒரு மன அழுத்தத்தில் இருந்தால் அந்த மன அழுத்தம் கிளியர் ஆகும். ஒரு முடிவுகளில் வந்து தெளிவு இல்லாமல் இருப்பீங்க. இந்த முடிவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இல்லை எடுத்த முடிவு அப்படிங்கிறது சரியா இல்லையா இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு 2025 7.5 சனி விடுதலையான பிறகு நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றங்களை கொடுத்தது. ஏன்னா சனி நகரக்கூடிய இடத்த நம்ம பார்க்கணும். ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் நகரும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. 25ல் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். அதாவது 7.5 சனியில் கூட நான் நல்லா இருந்தேன் சார், வருமானம்லாம் வந்தது, வேலை வாய்ப்பு ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது சார், என்ன ஒன்று மன அழுத்தத்தில் இருந்தும் மனசு ஒரு மாதிரியாக இருந்தது, எதையுமே வந்து தடை தாமதங்களோட ஆனால் நடந்துடும், நடக்காது கூட நடந்துடும், நினச்சி பார்க்காதெல்லாம் நடந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு சார். ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து இந்த 7.5 சனி விடுதலையான பிறகு உடனே ஒரு வேலை போச்சு, அந்த வேலை கிடைக்கல, அந்த வேலையில் நிறைய சிக்கல்களை நான் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சனியுடைய நகர்வுகள் சரியில்லை. சனி விடுதலையான மாதிரியே இருக்காது. ஏன்னா சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு உடனே 6ஆம் இடத்துக்கு போயிட்டார் இல்லையா, அப்போ வந்து வர வேண்டிய பணம் லாக் ஆகிருக்கும், கிடைக்க வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் தடங்களாகிருக்கும், ஒரு படிப்பு ரீதியாகவும் உங்களுக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம், திருமண வாழ்க்கை ரீதியாக நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிறைய பிரச்சனைகள் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இது மாதிரி நிறைய இருந்தது. இப்போ குரு பார்வை ராசிக்கு இருக்குது. யோகாதிபதி குரு கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். என்ன இது குரு வந்து பயிற்சியானா நல்லது அப்படி இப்படின்னு ஏதோ வீடியோ போட்டுனுக்கிறாங்களே, எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியோட கனெக்ட் ஆகணும். இந்த குரு தசாபுத்தி நல்லா இருந்தால் இவரும் சேர்ந்து கொடுப்பார். தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் இவர் கண்டுக்கவே மாட்டார். அப்படி தான் எடுத்துக்கணும். பார்வைங்கிறது என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் இதை எடுக்கிறீங்களா அதை எடுக்கிறீங்களா, நீங்கள் இதை எடுக்கணும். அதை தசாபுத்தி தீர்மானிக்கும். நல்லதை எடுக்கிறீங்களா கெடுதல் எடுக்கிறீங்களா, ஒரு சுயத்தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில யோசனைகள் போகலாம். அது அந்த தசையை பொறுத்து. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இப்போ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசு வரைக்கும் நான் ராகு தசை சொல்லியிருக்கிறேன். 30 34 வயசு வரைக்கும் வரும், 26ஓட கூட முடியலாம். இப்போ நான் படிக்கிற காலகட்டம் மட்டுமே பொதுவாக சொல்லிவிட்டு மீதி வந்து ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன தசை நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். 22 வயசுக்குள்ள இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்ஸஸ் ஆகும். தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க, தெளிவாக நல்லா இருக்கும் படிப்பு. இது வரைக்கும் நீங்கள் 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கலாம், ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். இல்லை சார் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பாஸ் பண்ண மாதிரியே ஒரு சந்தோஷம் இல்லை, இப்போ சந்தோஷம் இருக்கும். இப்போ
உயர் படிப்புக்கு ட்ரை பண்ணுறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு ட்ரை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது குருனால் மட்டும் இல்லை, இந்த வயசில் இருக்கக்கூடிய தசைனால் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ ராகு தசை முதல் 12 வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் அவ்வளோ சிறப்பு. ஏன்னா ராகு தசை, ராகு புத்தி, அதன் பிறகு குரு புத்தி, சனி புத்தி, இது எல்லாமே இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. பின்னாடி வரக்கூடிய புத்திகள் இருக்கு இல்லையா, 6 வருடம், அதாவது ராகு தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது எல்லாமே அது ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடும். அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, இது சனி பார்வையில் இருந்தால் இதுக்கப்புறம் இப்போ உத்திரட்டாதியில் இருக்கார், ரேவதியில் இருக்கார், இந்த வருஷம் ஃபுல்லாகவே அதில் தான் இருப்பார், அடுத்த பயிற்சி வரைக்கும் அதில் தான் இருப்பார், வக்ரமாவார், வக்ர நிவர்த்தி ஆவார். இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் படிப்பு ரீதியாக டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் சக்ஸஸ் கொடுத்துருக்காது. ரொம்ப முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, அதிகப்படியான முயற்சி போட்டிருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய கவலைகள் எல்லாம் இருந்திருக்கும், கஷ்டப்பட்டுருப்பாங்க. பசங்க இப்படி படிக்கிறாங்களே, படிப்பு சரியாக இதுவாக மாட்டேங்குது, சக்ஸஸை கொடுக்க மாட்டேங்குது, ரொம்ப முயற்சி பண்ணி படிக்கிறாங்க, ஆனால் படிப்பு மார்க் வர மாட்டேங்குது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறது நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சமீப காலத்தில் நடந்திருக்கும். இது எல்லாமே இப்போ மாறும், நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது, மாறிடுவார். இப்போ சனியே வக்கரமாக்கும் போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது கூட அவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்காது சனி பார்க்கக்கூடிய இடத்துல. ஏன்னா 7.5 சனி கிடையாது இல்லையா, அஷ்டம சனி கிடையாது இல்லையா. இப்போ குரு பார்வை பதியுது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான். சமீப காலமாக நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், இந்த ராசியிலே பிறக்கக்கூடாது, இந்த உயிர் மட்டும்தான் இருக்குது, அப்படி இல்லைனாக்கா இந்த ராசி இந்த நட்சத்திரம்லாம் ரொம்ப பாவப்பட்ட நட்சத்திரம் அப்படி இப்படின்ட்டு நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போடுவாங்க. ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுமாரிலாம் நிறைய போட்டு போவீங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னாக்கா இந்த வயசில் எடுக்கக்கூடிய முடிவு, நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் தவறான முடிவு எடுக்கிறது, தவறான வழியில் போயிடுறது. ஒரு சில பேருக்கு படிக்கிற காலகட்டத்தில் திருமணம் ஆயிடும். அந்த திருமணம் ஆகி அது எதுக்கடா திருமணம் பண்ணுமோ அப்படின்ற ராகுவெல்லாம் சாதாரணமாக கிடையாது, எல்லாரையும் நம்ப வச்சு காலி பண்ணி விட்ருவாப்புல. இதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட வாரிசுகள் திருவோண நட்சத்திரத்தினால சரி, இந்த படிக்கிற காலகட்டத்தில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ராகு தசை வருதுன்னா எந்த அளவுக்கு படிக்க வைக்கணுமோ படிக்க வச்சுருங்க. திருமணத்தை பண்ணிடாதீங்க, திருமணம்ங்கிறது போகக்கூடாது. இன்னொன்று அதாவது 22 வயசுக்குள்ளே 25 வயசுக்குள்ளே நான் சொல்கிறது. ஏன்னா இது மாய தோற்றத்தை அதிகமாக கொடுக்கும், எல்லாரையும் நம்ப வச்சிரும். இப்போ லவ்வெல்லாம் லவ்வில் போயிட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது, அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகு. இது மாய தோற்றத்தை கொடுத்துரும். எதிர்க்கு நிற்கிற ஆள், நீங்கள் நம்புற ஆள் இந்த உலகத்திலேயே வேறு யாருமே கிடையாது, இவர் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு கழுத்தாக இருக்கும், அது மாதிரி கொடுத்துரும். அதனால் எந்த வயசில் எதை பண்ணணுமோ அதை பண்ணிடணும். நீங்கள் படிப்பு கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா எதிர்வரக்கூடிய காலங்கள், இப்போ ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அப்போ நீங்கள் படிப்போ இல்லை உங்களுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன், அதாவது விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன், அடுத்தடுத்து வரக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, வளர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சாதாரணமாக தெரியும். அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, எந்த ஒரு ஆதரவும் இல்லை அப்படின்னாக்கா, அதை படிப்பு இல்லைன்னாக்கா எதிர்க்க வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக தெரியும், அதை சமாளிக்க முடியாமல் நிறைய வீழ்த்தப்படுறது, அதனால் அந்த பிரச்சனைகளை நிறைய அனுபவிப்பீங்க. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த காலகட்டம் உங்களுடைய வாரிசுகள் இருந்தால் கூட படிக்க வச்சுருங்க. மெயினாக எந்த அளவுக்கு படிக்க வைக்கணுமோ படிக்க வச்சுருங்க. படிக்க வச்சுட்டிங்கனாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய காலம், பின்னாடி வரக்கூடிய தசைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி வேலையில்லா பிரச்சனைகள் நிறைய இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பசங்களுக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, எப்படி கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்லாம் நிறைய பெற்றோர்கள் கவலைப்படாத நம்ம பார்த்துருக்குறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி, இந்த அளவுக்கு இன்டர்நெட்டு நம்ம கைக்குள்ளே இருக்குது, எல்லா மொபைலில் இருக்குது, எல்லா சிஸ்டத்தில் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நல்ல ஒரு விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கலாம். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எல்லாத்தையுமே நமக்கு ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு நிறைய வளர்ச்சிகளை கொடுத்துருக்கலையே. இதை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்கோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இதே மாதிரி இன்னும் 20 வருஷம் கழிச்சு இதை விட டபுள் மடங்கு நமக்கு வளர்ச்சிகளை கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு இடத்துல இருக்கணும், அதை வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும், அதை அணுகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும்னாக்கா படிப்பு ரொம்ப முக்கியம். விஞ்ஞான வளர்ச்சிக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கவலையே பட தேவையில்லை.
இதை விட டபுள் மடங்காக நமக்கு ஆண்டவன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பான். அந்த பிரபஞ்சம் கொடுக்கும், இன்னொன்று கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும், வேலையை கண்டிப்பாக கொடுக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே எவ்வளோ தான் நமக்கு மக்கள் தொகை இப்போ இருக்குதோ அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த வேலை வாய்ப்புகளை பிரச்சனை வராமல் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கையை தைரியத்தோடு எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா படிப்புங்கிறது இந்த வயசில் முக்கியம். அதை கரெக்டாக பண்ணி வச்சுருங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு. இல்லை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கனாக்கா நீங்கள் படிச்சிருங்க நல்லபடியாக. இது சிறப்பு. இதை நான் எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் வரேன். ஆனால் ஒரு சில பேருக்கு போர் அடிக்கலாம், இருந்தாலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ 20 வயசுக்கு மேலே 22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தரீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ குரு பார்வருக்கு வேலை கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையே கிடைக்கும். ஏன்னா நீர் ராசி, அதாவது கடகராசியில் தான் அவர் பயிற்சி ஆகிறார். சந்திரனோட வீடு. கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. வேலை அருமையாக கிடைக்கும் உங்களுக்கு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வேலை மாற்றம், இடமாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ராகு திசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ திருமணம் நடக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குன்றதுனால கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது வரைக்கும் ஒரு 5-6 வருஷமாக திருமணம் நடந்திருக்காது, இல்லை திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள், திருமண ரீதியாக இப்போ 7 சனி முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணலாம், அந்த வயசில் இருக்கிறாங்க, வயசு போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா. இப்போ இந்த திருமணத்தை சக்ஸஸாக கொடுக்கும். கண்டிப்பாக திருமண ரீதியாக உங்களுக்கு உயர்வுகள் உண்டு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து, சுயஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் தொழில் பண்ணுறது நல்லது. தொழில் மாற்ற வேண்டாம், நல்லபடியாக போயிட்டுருக்கும், மற்றபடி ஓகே தான். இந்த குரு பார்வையை நம்பாதீங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன ஒன்று, பணம் வர்றது தடையாக இருந்துச்சுன்னா அந்த பணம் வரும், அவ்வளோதான். புதிய தொழில் முயற்சி, புதிய தொழில் மாற்றம், அது மாதிரி எல்லாம் யோசிச்சிங்கனாக்கா உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு குரு தசை நன்மை செய்யாது. ஆனால் இருந்தாலும் இருக்கிற இடத்த பொறுத்து, சனியோட வீடுங்கிறதுனால முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடலாம். இது யாராருக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னாக்கா, எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா எம்ப்ளாய்க்கு அதாவது வேலை செய்கிறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னாக்கா, இந்த குரு தசையில் எப்படி வச்சுருக்கோம், அந்த வேலையில் சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்புகள்லேயே நல்லா வளர வைக்கும். இப்போ அந்த குரு பார்வை இருக்கு இல்லையா, எதிர்ப்புகள் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை இருக்காது. மைண்டு ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுப்பீங்க, மனசு நல்லா இருக்கும், மன அழுத்தம் இருக்காது. விரையாதிபதி இல்லையா, சுப விரயங்களை நிறைய கொடுக்கும். இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது மாதிரி கொடுக்கும். எங்க சார் நான் கடலில் இருக்கேன், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் இடமோ வீடு கட்டணுமோ நினச்சிருந்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, இப்போ தாராளமாக நடக்கும். அந்த டைம் அப்படிங்கிறது சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை கொடுக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாராருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கோ அதெல்லாம் ரிலீஃப் ஆகும். இடம் சார்ந்து கோர்ட்டு கேஸு, திருமண வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸு, இது மாதிரி இடம் சார்ந்து இல்லை கோர்ட்டு கேஸு வழக்குகள் திருமணம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்கு எந்த மாதிரியான வழக்காக இருந்தாலும் சரி ரிலீஃப் ஆகும். முதலீடு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் 3 குடைய கிரகம். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ கடன் கொடுத்து வரலன்னா இந்த கடன் கொடுத்து வரும், கொடுத்த கடன் வரும். வாகன கடனை கொடுக்க முடியல அப்படின்னா இப்போ வாகன கடனை கொடுக்கலாம், அவ்வளோதான். ரன்னாவோ தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த குரு தசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த தொழிலுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். எதுக்குன்னா இது விரையாதிபதி, இந்த தசை அப்படிங்கிறது தொழில் பார்த்து தான் பண்ணணும். இதில் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ண வைக்கும், ஒரு சில பேர் முதலீடு பண்ண வைக்கும், நல்லா போகும், மொத்தமாக இது பண்ணி விட்ரும், நஷ்டத்தை கொடுத்துரும். உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் உஷாராக இருங்க. அதாவது குரு பார்வை ஓகே, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. குரு பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்குது, அவர் வீட்டையாக பார்க்குறாரு, சனி பகவானை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, இன்னொன்று 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபத்தை கொடுப்பாரு, எல்லாம் ஓகே. இதெல்லாம் பொதுவான பலன்கள். ஆனால் குரு எதை கொடுக்குறாரோ அதை கொஞ்சம் காலதாமதம் இல்லாமல் வாங்கிப்பார். அப்போது நீங்கள் கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்கணும். அது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போட்டுடணும். வீட்டுக்கு தேவையானதை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க, மொத்தமாக கையில் காசு மட்டும் வச்சுருக்கக்கூடாது. இன்னொன்று அந்த முதலீடு அது மேலேயே போடக்கூடாது, திரும்ப திரும்ப அது மேலேயே போடக்கூடாது. நல்லபடியாக வருதா, எந்த அளவுக்கு வருதோ சேமிப்பு, யாரோ கொடுக்குறாங்க நம்ம வாங்கி வாங்கி வச்சுக்கிறோம், அது மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்கணும். அதாவது இடம் வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்காக பண்ணிங்கன்னா மொத்தமாக லாக் ஆகும். அடுத்தவங்களுக்குன்னு இந்த குரு தசையில் எதுவும் பண்ணாதீங்க. தொழில் செய்கிறவங்க, எம்ப்ளாயாக இருக்கிறவங்க கூட சரி, உதவிகளை கூட பார்த்து பண்ணுங்கள். உதவியே செய்யக்கூடாதான்னு சொல்லலை, தான தர்மத்தை பண்ணலாம். ஆனால்
பணம் கொடுத்து உதவுறது, கடன் கொடுக்கறது, இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இன்னொன்று வந்து ஒரு மடங்கு போட்டால் 10 மடங்கு நமக்கு பணம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பில் போடுறது, இதெல்லாம் எம்ப்ளாய்க்கும் சரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் நெருக்கடி இருக்கோ அதெல்லாம் மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, ஒரே வீட்டில் பேசாமல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுப விசேஷ கூடி வர்றது, வீட்டில் நீங்கள் இடம் வாங்குறது, வீடு கட்டுறதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கன்ஃபார்மாக உண்டு இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து வந்து சனி தசை. சனி முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 50 to 69, என்னோட கணக்குப்படி 46 to 65, அதான் 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 61. இப்போ 42 வயசுக்கு மேலே 69 70 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. திருவோணம் இந்த ராசிக்கு வந்து ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான், யோகாதிபதி தான், ராசிக்கு யோகாதிபதி தான். இப்போ 7.5 சனியில் நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கு. 7.5 சனி விடுதலையான பிறகும் முதல் சுற்றுல, அதாவது அவங்களுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிக்கும் போது சனி தசை ஆரம்பித்தவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க. 7.5 சனி முடியும் போது சனி தசையில் 10 வருஷம் முடிகிறவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா பின்னாடி 9 வருஷம் நல்லது பண்ணாது, உங்களுக்கு நிறைய குழப்பமாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 19 வருஷம் இப்போ சனி தசை எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள், எத்தனை வருஷம் போயிருக்குன்னு பாருங்கள். 10 வருஷம் போயிருக்கா, அதில் இப்போ தான் 7.5 முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 10 வருஷத்துலேயே நான் கஷ்டப்பட்டுன்னு வந்தேன், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, கஷ்டப்பட்டுன்னு வந்தவங்களும் சரி, இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சார், முடியல, கடன் பிரச்சனை நடுத்தருக்கு கொண்டு வந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும். பணம் வர்றது, வர வேண்டிய பணம் இப்போ வரும். கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும். இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சிக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. சனியோடைய நகர்வுகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. என்னதான் இருந்தாலும் உத்திரட்டாதியில் நகரும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தால், அடுத்து புதன் வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை, இன்னொன்று வந்து புத பகவானும் வக்கரமாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த குரு பயிற்சிங்கிறது அவ்வளோ சிறப்பு. இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு பார்க்கறது, குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னொன்று சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். வாரிசுகளுக்கு எதனா திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் சிறப்பு சூப்பராக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து நல்ல முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்னொன்று பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது சம்மந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் கவனமாக இருக்கணும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் இந்த ராசிக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லாத கிரகங்கள் வேற லக்னமாக வந்து சனிக்கு பகை கிரகமாக வந்து அந்த லக்னத்துக்கு அந்த 9 வருடங்கள் அப்படிங்கிறது விதிவிலக்கு உண்டு. அது வேணால் நல்லது செய்யலாம். ஆனால் அதில் கூட ட்விஸ்ட் வைக்கும் சனி. ட்விஸ்ட்டுனாக்கா கொஞ்சம் காலதாமதத்தோடு எதுவுமே நடக்கும். இப்போ குரு பார்வை இருக்குன்னாலும் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட முடியாது, அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். நல்லபடியாக போகுது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் அப்படின்னாக்கா நல்லபடியாக போட்டோம், அது பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கேர் எடுக்காதீங்க. ரொம்ப உஷாராக தொழில் பண்ணுங்கள். எம்ப்ளாயாக இருக்கிறவங்க கூட திடீர் முயற்சிகள், வேலை மாற்றணும், இல்லை இடமாற்றங்கள் கிடைக்குமா, இருக்கிற இடத்துலேருந்து என்ன ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். இருக்கிற இடத்த விட்டு வேறு எதனா மாறணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. அடுத்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 6 குடைய கிரகம், புதன் 9 குடைய கிரகம், பாகிஸ்தானாதிபதி, சிறப்பு சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று, இவங்களுக்கு எப்படியும் கடன் இருக்கும். 6ஆம் அதிபதி இல்லையா, இந்த மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை எப்படி வரும்னாக்கா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 70லேருந்து 86 வயசு 87 வயசு வரைக்கும் வரும். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 82 வயசு வரைக்கும் வரும், 65 வயசுலேருந்து 82 வரைக்கும். அதே மாதிரி 62லேருந்து 79 வயசு வரைக்கும் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். எப்படி பார்த்தாலும் 60 வயசுக்கு மேலே தான் வருது இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது. கடன், நோய், வழக்கு எதனா இருந்துச்சுன்னா இது எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும். வீட்டில் வந்து வாரிசுகளுக்கு திருமணமோ இல்லை சுப விசேஷமோ ஏதோ பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, உங்களை விட உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு. பாகிஸ்தானாதிபதி தசை இது அவங்களுக்கு தான் சிறப்பு. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க, கண்ணாமண்ணாலும் கஷ்டப்படுவீங்க, ஏதோ ஓடி ஆடி ஏதோ வேலை செய்வீங்க, இல்லை தொழில் பண்ணுவீங்க. எதுலேயுமே வளர்ச்சிகளை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். உங்களை விட உங்களுடைய வாரிசுகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க படிக்கிற வயசில் இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும். இப்போ திருமணமாகி அவங்களுக்கு வந்து வாரிசுகள்லாம் இருக்கும். இப்போ குடும்ப விசேஷம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை தவிர
உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு பார்வை, பொருளாதார ரீதியாக எல்லாத்துக்குமே நல்லது. உங்களுக்கு குரு பார்வை மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். நன்றி.